ஆர்மீஸ் நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் யுவர் ஹஸ்பண்ட் வாண்ட்ஸ் ஃபிஃப்த் பேபி அப்படிங்கிற ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3 பார்ட் போட்டிருந்தேன். அதோட 4th பார்ட் இது. ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்துட்டு இதோட நெக்ஸ்ட் பார்ட் போட்டுறேன். இது வந்து 5 பார்ட்டோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த பார்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பார்ட் பார்க்கலான்னா போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. பட் லாஸ்ட் இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நானே சொல்கிறேன், ஓகேவா? வயனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 பாய் பேபி, ஆரம் அண்ட் சுகா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பாய் பேபி தான், ஜேகே அண்ட் ஜிமின். அதுக்கப்புறம் 2 கேர்ள் பேபி பிறந்திருப்பாங்க. இந்த அம்புட்டு குழந்தைக்கு அப்பா வந்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் 5 குழந்தை கேட்டவன் 6 குழந்தையும் பெற்றுப்பட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அந்த குழந்தைங்களோட நிறைய அட்ராசிட்டிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அட்ராசிட்டிஸை பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு வைபாக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துருவாங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நம்ம மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு 3 எபிசோட்ஸை பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாலி வைபோடு வரலாம். ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் என்ன பார்க்குறோன்னா, லாஸ்ட் எபிசோடில் என்ன இருக்குன்னா, 4 பேர் வந்துட்டு, அதாவது குழந்தைங்க 4 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு வீயும் வயனும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இது முயல் ஃபேமிலி இல்லைப்பா, இது சிங்கம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வர ஆன்சர் வேறு சொல்லுவாங்க. வந்துட்டு அப்போ முயல் பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து எந்திரிச்சிட்டு போயிருப்பான். வந்துட்டு சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. தேவும் வயனும் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேச ஆரம்பிச்சுன்னு குழந்தைங்க வந்துட்டு அப்படியா ஆன்னு சொல்லிட்டு ஸ்டோரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. வயன் வந்து ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு ஸ்டோரி சொல்லிட்டே இருக்க. 4 பேரும் நல்லா தூங்கியிருப்பாங்க. வயன் அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே அவளும் பெட்டில் படுத்திருப்பான். அவளும் அப்படியே தூங்கியிருப்பான். டேவும் கூட சேர்ந்து அவனும் நல்லா தூங்கியிருப்பான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஒரு நல்ல மிட் நைட் ஆயிடுச்சு. அந்த டைமில் டேக்கு வந்து குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு பார்க்குறான். 4 பேர் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடகடன்னு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரூமுக்கு போய் பார்த்தா 2 பேரும் முழிச்சிட்டாங்க. 2 பேரும் அவங்கவுங்க கையை மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு அழுன்னு அழுதுட்டுருக்காங்க. ஜெகோஷியும் ஜின்சியும் வந்து அவங்க ஹேண்டை நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ஆனால் 2 பயங்கரமாக கத்திகிட்ருக்கு. பார்த்துட்டு பாப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் கிட்ட வரும்போது 2 பேரும் அப்படியே அந்த கண்ணு பொறுமையாக திறந்து பார்த்துட்டு அப்பா 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 அப்படி சொல்லிட்டு அந்த வாயில் அப்பா வரல, பட் அவ்வான்னு வருது. ஏதோ சொல்லிட்டு 2 பேரும் அந்த கையை நீட்டாங்க. வந்துட்டு என்னடி அப்பா கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாப்பையும் தூக்குறான். 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் ஹாலில் தூக்கிட்டு வந்திருப்பான். இருட்டாக இருக்கவும் தான் 2 பேரும் லைட்டாக பயந்து அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் ஹாலில் தூக்கி வச்சுட்டு மடியில் உட்கார வச்சுட்டு 2 பேர்த்தையும் பேசிகிட்டு இருக்கான். என்னடி முழிச்சிட்டிங்களா, இவ்வளோ சீக்கிரமாக முழிச்சிட்டிங்களா, தூக்கம் வரலையா அப்படி சொல்லிட்டு ஒரு சத்தம். வந்துட்டு புரியுதா அப்பா பேசுறது புரியுதா, நல்லா புரியுதா அப்படின்றான். 2 பேரும் அவன் கூட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்போ வந்து யாரோ பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. 4 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே மேலே ஜிமின் மேலெலாம் பெட்ஷீட்டே இல்லை. 2 உங்கள் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தனால அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஐயோ பெட்ஷீட் கூட பூத்தான் தூங்குறானுங்க, கொசு கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறீங்க. லிக்விட் ஆல்ரெடி டேப் போட்டுட்ருப்பான். போட்டு விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த பெட்ஷீட் எடுத்து வந்து 2 பேத்துக்கு போத்துறீங்க. ஜேகே வந்து அப்படியே தூக்கத்துலேயும் கையை பிடிக்கிறான். தூங்கி தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின்னு க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். என் தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஆரம் சுகாக்கெலாம் கிஸ் பண்ணிட்டு பார்க்குறீங்க. எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பெட்ஷீட்லாம் சரியாக போற்றி விட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு பொறுமையாக அந்த டோரை லாக் பண்ணுறீங்க. சவுண்ட் கேட்டு பசங்க முடிச்சிடக்கூடாதுல்ல. ஸோ ரொம்ப பொறுமையாக ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டு பார்த்தா வந்து அங்கே 2 பாப்பாயும் படுக்க வச்சுட்டு 2 பேர்ட்டையும் பேசிகிட்டு இருக்கான். மடியில் தான் படுக்க வச்சுருப்பான். ஒயின் பார்த்துட்டு தூங்கலையா, நீ தூங்கலையாடி, முடிச்சுட்டு வந்து நிற்கிற, பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுடா, அதான் முழிச்சேன், சத்தமாக பேசிட்டேனா சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து சொல்கிறான். அப்போல்லாம் இல்லை, எனக்கு தான் இப்போ லைட்டாக சவுண்ட் கேட்டாலே முழிப்பு வந்துடுது, என்ன பண்ணுறது, தான் முழிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்குறான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு 6 பிள்ளைக்கு அம்மாடா, உன்னோட சேர்த்து 7 குழந்தைக்கு அம்மா. ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மெல்லிங்க. என்னடா எப்படி சிரிக்கிற, அதாவது நீ மற்ற என்ன வார்த்தை சொன்னாலும் சரிடி, எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக மாட்டேங்குது. உங்கள் குழந்தை சைடை சேர்க்கும் போதே ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வருது. நீங்கள் பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, உங்களுக்கே ஸ்மைல் வருது. உங்கள் குழந்தைங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. இங்கே பாரு நீ சிரிக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. அவர்களை பார்த்துட்டு அப்படியா அப்படின்றா 2 பேரும் பார்த்துட்டு ஆன்னு கத்துறாங்க.
என்ன அப்பாவுக்கும் மகளிர்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமாம், நாங்களாம் ஒரே கூட்டணியாக செல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த ஆரம் சுகா, அந்த ஜேகே ஜிமின் எல்லாரும் ஓ சைடு தானே? அப்போ ஜெகோஷியும் ஜின்ஷியும் என் சைடு தாண்டி. நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டேவை பார்த்துட்ருக்கீங்க. அவன் சின்சியராக பாப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு அதை பார்க்கும்போதே ஃபேஸில் ஒரு ஸ்மைல். எத்தனை பிள்ளை பெற்று கொடுத்தாலும் சரி, பிள்ளையை கொஞ்சிற மாதிரியே கொஞ்சிறான். அந்த சலிப்பே வர மாட்டேங்குது பாரு இவன் மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு, ஆமாம் இவனுக்கு எப்படி சலிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்சிட்டே இருக்கான். 2 பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை மூடுறாங்க. டேப் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அடிச்சு நீங்கள் டேப் பார்க்குறீங்க. நிமிஷம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பாப்பா அவங்கள்ட்ட கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் 2 பேர்த்தையும் வாங்கிக்கிட்டீங்க. டேப் போயிட்டு அங்கே ஒரு பாய் இருக்குது. அந்த பாயை எடுத்துகிட்டு வந்து விரிச்சிட்டு இந்த சைடு எல்லா சைடும் சுற்றி தலைவாணி வச்சுட்டு 2 பாப்பாயும் தூக்கி பொறுமையாக படுக்க வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேப் பார்க்குறீங்க. அவளுக்கு தூக்கம் வருது, ஆனாலும் உன் கதை கேட்குறாளுங்க. அதான் தூங்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாப்பாவும் படுக்க வச்சுட்டு டே உட்காந்து பேசிகிட்டே இருக்கான். 2 பேரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காளுங்க. ஆனால் கண்ணு மூடிட்டே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமாக வருது. டே உங்களை பார்த்துட்டு ஓயன் தூக்கம் வந்தால் நீ போய் தூங்கு, நான் 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறேன். தூக்கம் வரல, நீ பேசுகிறத பார்க்குறேன், க்யூட்டாக இருக்குது. டே உங்களை பார்த்துட்டு அழகாக சிரிக்கிறா. நீங்கள் பார்த்துட்டு என்னடா இப்படி சிரிக்கிற, ஆனாலும் பரவாயில்லடி 6 பிள்ளை பெற்றாலும் இன்னும் புருஷனை ரசிக்கிறீ. ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது. நீங்கள் டே பார்த்துட்டு ஒழுங்காக பேசுகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டே வந்து சரின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமாக வருது, அவ்வளோ தூக்கம் வருது, கண்ணெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மூடுது. டே வந்து காலை நீட்டி உட்காந்துட்டு படுத்துக்கோ, காலில் படுத்துக்கோ, உனக்கும் சேர்த்து கதை சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையாக அவன் காலம் படுத்துட்டீங்க. டே வந்து உங்களுக்கு டேப் பண்ணிட்டே பேசிகிட்டு இருக்கான். பாப்பாக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் தூங்கிட்டீங்க. டே சிரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு 6 பிள்ளைக்கு ஒன்று அம்மான்னு சொன்னால் இந்த உலகத்தில் ஒருத்தரும் நம்ப மாட்டாண்டி, க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். பாப்பாவும் 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டே எந்திரிக்கும் போது அவனுக்கு கால் ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது. ஏன் கால் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவன் காலை பார்க்க இல்லை ஜிமின் நல்லா குப்பரை படுத்து தூங்கிட்டு இருக்கான். டேக் அதை பார்க்கும் போது ஒரு சிரிப்பு இருந்தால் தான் அவன் டேவோட கால் 2 அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு நல்லா சென்டர் ஆஃப் த காலில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அச்சோயின் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சைடு திரும்பினா ஆரம் வந்து உங்கள் ஸ்டொமக்கில் படுத்துருக்கான். நீ வந்து ஆரம் மேலே கை வச்சுருக்கீங்க. ஆரமனோட குட்டி கையால் உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான். ஐயோ க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பினா சுகா அவங்க செஸ்ட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே இந்த சைடு உடம்பு போட்டிருக்கான். நீங்கள் அவனையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கீங்க. அவனும் கையை பிடிச்சிட்டு உங்கள் செஸ்ட்டில் சாஞ்சு நல்லா தூங்கிட்டு இருக்கான். தங்க குட்டிங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எங்கே இந்த குட்டி ஜேகேவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜெகோஷியும் ஜென்ஷியும் வந்து இந்த பாயில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க 2 பேர்த்துக்கும் சென்டர் ஆஃபில் ஜேகே படுத்திருக்கான். ஜேகேயோட கை வந்து விரிச்சிருக்கு. அதில் ஒரு சைடு வந்து ஜெகோஷியும் இன்னொரு சைடு வந்து ஜென்ஷியும் 2 பேரும் அவன் கையில் தலையை வச்சு தூங்கிட்டு இருக்கான். அந்த 2 குழந்தையோட கையும் வந்து அப்படியே ஜேகேயோட கையும் பிடிச்சிருக்கு. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது. அதை அப்படியே டேக்கு பார்க்கும்போது காலையிலே என்னடா இவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. டே வந்து இந்த சைடு திரும்பி பார்க்குறான். அவன் ஃபோன் எங்கன்னு சொல்லி அவன் ஃபோன் அந்த சைடு இருக்குது. ஷோது எப்படியாச்சும் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு லைட்டாக அசைஞ்சு எடுத்துட்டாங்க. யாரையும் எழுப்பிடக்கூடாது, ஏன்னா எல்லாம் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. பார்த்து அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ பாருங்கள் மெமரிஸை எப்படி கேப்சர் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோனில் அவன் ஃபோட்டோ எடுத்தப்போ சவுண்ட் கேட்டிருக்கோம். அதுவும் 2-3 பிக் எடுத்திருப்பான். அந்த சவுண்ட்லேயே பசங்க எல்லோரும் முடிச்சிட்டாங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டேன், அப்பா என்ன சவுண்ட் இது அப்படின்னு கேட்டுகிட்டே அப்படியே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஜிகே வந்துட்டு அப்பா அடிச்சுட்டு அவனை அடிச்சுட்டு ஆரம்போ என்ன சவுண்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஷிகாவும் அம்மான்னு கூப்பிட்றான். டே பார்த்துட்டு பார்த்தியா பெற்ற 2 அம்மா அம்மான்னு சொல்லுது. தூக்கத்தில் கூட இவங்க வாயில் அம்மா தான் வரும் போலன்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்பா ஃபோட்டோ தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அடிச்சுட்டு ஜிம்னோட சவுண்ட். ஜேகே வந்து அப்படியே எழுந்திரிச்சிட்டு அப்பா அடி சொல்லி அவனுக்கு கூப்பிட்றான். ஜேகே அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பா கை வலிக்குதுப்பா, பாப்பாவை தூக்குப்பா வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறான். டே வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி எந்திரிடி தங்கம் அப்பா அடிச்சுட்டு அவன் எந்திரிச்சு வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு அம்மா அடி சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் அந்த சவுண்டுக்கு எந்திரிக்கவே இல்லை. அவன் ஜிமினி எழுப்பி உங்கள் பக்கத்தில் உட்காரிச்சிட்டான். ஆரம்ப சுகாவும் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ஹேர்லாம் அப்படியே மெஸ்ஸியாக இருக்குது. எல்லாம் அப்படியே மாற்றி பார்த்துட்ருக்காங்க. ஜேகே வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். அம்மா அம்மா அடிச்சுட்டு ஜேகேவோட சத்தம். நீங்கள் எந்திரிக்கவே நல்லா தூங்குறீங்க. ஒரு நிமிஷம் ஜேகே இரு அம்மா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டே பொறுமையாக உங்கள் தலையை தூக்குறா. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டிங்க. சொல்லுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு
பொறுமையாக நீங்கள் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவங்க முன்னாடி ஆரம்பிச்சுக்காவும் தான் இருக்காங்க. தலையெல்லாம் நல்லா மெஸ்ஸியாக வச்சுட்டு அம்மா அடிச்சுட்டு 2 பேரும் அவங்க ஹக் மாட்டாங்க. ஜிம்மின்னு வந்துட்டா அம்மா நானே அப்படின்ற ஆரம்பிச்சுக்காவும் லைட்டாக நான் வந்து விலகி இட விட்றாங்க. அவன் அப்படியே சென்டரில் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. கழுத்தோடு ஜேக்கி பார்த்துட்டு அம்மா நானே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எங்கே அவன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா 2 பாப்பாவும் அவனோட சொல்கிறது தலை வச்சு படுத்துருக்காங்க. உச்சிச்சு ஓடி சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கி பார்க்குறீங்க. அழுக்குடுமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பாப்பாவும் பொறுமையாக தூக்குறான். 2 பாப்பாவும் டக்குன்னு முழிச்சிட்டாங்க. முழிச்சோன்னே 2 பேரும் அழுகுறாங்க. நீங்கள் விட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேத்தையும் நவுத்து நிற்க வச்சுட்டு போய் 2 பாப்பாவையும் வாங்குறீங்க. ஜிக்கி பார்த்துட்டு அப்பா அழுக்குடு அப்படி சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் ஷோல்டர் அமுக்கி விட்டுட்டு சரிடி தங்கம் ஜிக்கி தங்கம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். அழுக்கிட்டுப்பா இருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கையை அமுக்கி விட்டுருக்கான். பாப்பா 2 பேரும் அளவும் நீங்கள் சமாதானம் பண்ணிட்டுருக்கீங்க. ஆரம்பிச்சிக்காமல் எந்திரிச்சவனுங்க அப்படியே 2 பேர் சோஃபாவில் தலை வச்சு படுத்துட்டாங்க. ஜிமின் அமைதியாக போயிட்டு டேவை ஹக் பண்ணி மாதிரி பிடிச்சிட்டான். டேவை அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டான். அவன் மடியில் உட்காந்துட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு ஷோல்டர் அமுக்கிட்டு இருந்திருப்பான். அவனுக்கு அப்படியே தூக்கமாக வருது. அப்படியே தூங்குறான். அவனையும் அப்படியே மடியில் படுக்க வச்சுக்கிட்டான்ட்டே 2 பேரும் நல்லா டைமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இது 2 சோஃபாவில் திருப்பி தலையை வச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் இந்த 2 பாப்பாவும் தூக்கிட்டு போய் ஃபீட் பண்ணிட்டு வந்து பார்க்குறீங்க. பாப்பாவும் தூங்கிட்டாங்க. பாப்பா 2 பேரும் தொட்டியில் போட்டு பார்க்குறீங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டேப் பார்த்துட்டு டேவனுக்கு மார்னிங் பாலா இல்லை எப்படி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்டி நீ திருந்த மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எல்லாத்துக்கும் பால் அடுப்பில் வச்சுருப்பீங்க. எல்லோரும் முழிச்சிட்டாங்க. முழிச்சோன்னு 4 பேர் கிச்சனில் தான் வந்து நிற்கிறாங்க. முழிச்சிட்டிங்க 4 பேரும் அடிச்சுட்டு அடுத்தடுத்து சத்தம். நீங்கள் சிரிச்சிட்டே எல்லாரையும் பார்த்துட்டு ஓகே போய் உட்காருங்க அம்மா பால் எடுத்துட்டு வரேன். அம்மா என்ன ஜேக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கி பார்க்குறீங்க. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே இருக்க ஸ்ட்ராபெரி கிட்ட நீங்கள் பார்த்துட்டு இது அப்பாக்கே எனக்கும் அதான் வேணும். ஜிமின் உங்களை பார்த்துட்டு அம்மா எனக்கும் அப்படின்றான். ஆரம் பார்த்துட்டு அம்மா எனக்கும்மா. சுகர் பார்த்துட்டு அம்மா அவனுக்கும் மாடா தங்கம் அடிச்சுட்டு அழகாக ஹெட்டை ஷேக் பண்ணுறா. நீங்கள் பார்த்துட்டு ஆனால் அம்மா எல்லாருக்கும் பால் அடுப்பில் வச்சுட்டேனே ப்ளீஸ். நீங்கள் பார்த்துட்டு சரி விடுங்க அம்மா எல்லாருக்கும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மற்ற ஸ்ட்ராபெரிஸ்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. பாப்பாவுக்கு நீங்கள் ஜெக்கி பார்த்துட்டு பாப்பாலாம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிக்காது. பாப்பா கொடுத்தா குடிக்கும். பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி வருஷம் கன்ஃபியூஸ்டோடு உங்கள் ஃபேஸை பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு அது அப்படி தாண்டி தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்ட்ராபெரி ஒன்று கட் பண்ணியிருப்பீங்க. அதை எடுத்து என் கையில் கொடுத்துட்டீங்க. அடுத்துட்டு அவன் பொறுமையாக சாப்பிட்டு போகிறான். மற்ற எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ப்ளீஸ். ஜேகே உங்களை பார்த்துட்டு அம்மா அப்பாவுக்கு நீ தரல அப்பா சண்டைக்கு வந்துடும். நீங்கள் அவன் சொன்னதை கேட்டு சிரிச்சிட்டு அது என்னமோ உண்மைதான்டா. உங்கள் அப்பா உங்கள் கூட போட்டி போட்டுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தனா போதும் உடனே சண்டைக்கு வரான். எனக்கும் கொடுன்னு போய் அவனுக்கு கொடு. சரி அப்படி சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போய் டேட்டை கொடுத்துருப்பான். டேவும் அதை சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மில்க் ஷேக் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாலாத்திட்டு வந்து உட்காருங்க. டேவுங்களை பார்த்துட்டு பண்ணிட்டு உனக்கு மில்க் ஷேக். நீங்கள் டே பார்த்துட்டு இன்னும் பேர் மில்க் ஷேக் கேட்டால் உன்னை வெளுத்துற வேண்டாம் ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபேஸே வாடி போச்சு. ஏண்டின்னு சொல்லிட்டு உங்களை பாவமாக பார்க்குறான். நான் வந்து உனக்கு ஒருத்தருக்கு மட்டும் மில்க் ஷேக் போட வேண்டாம் எல்லாருக்கும் மில்க் ஷேக் பண்ணும். நான் பாலை அடுப்பில் வச்சுட்டு வந்து மில்க் ஷேக் தான் வேணும்னு நிற்கிறாங்க. நீ ஒழுங்காக மில்க் ஷேக் கொடுக்குற பழக்கத்தை மாற்று. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்குறான். மாற்றுனா மாற்று அவ்வளோதான். இன்னும் பேர் உனக்கு டெய்லியும் பால் தான் ஆற்றி கொடுப்பேன் அதான் குடிக்கணும். போடி நீ வர நான் ரொம்ப மிரட்டுற. நீ வந்து இதுதான் சாப்பிட்ணும் அது இது சாப்பிட்ணும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறா. நீங்கள் என்னை பார்த்துட்டு நீனே இன்னும் குழந்தையா உனக்கு 6 குழந்தை இருக்குது ஆனால் நீ இன்னும் குழந்தை மாதிரி பண்ணுற. எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு ஆர்ப்பாட்டம் வேறு. இதில் ஒழுங்காக நான் கொடுக்குறத சாப்பிடு. அவனுங்களே நான் கொடுக்குறத தான் சாப்பிட்றாங்க. நீ மட்டும்தான் இப்படி செப்புடி எனக்கு மில்க் ஷேக்காக வேணாம். நீ திட்டுற. நீங்கள் டே பார்த்துட்டு நொட்டுறேன் ஒழுங்கா குடி பொடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு டம்ளர் கொடுக்குறான். இதே பெரிய இவனாட்ட குடிக்காத டம்ளர் கொடுத்த மாதிரி கொடுத்தா நீ வார திட்டுறா. எப்படி நாளைக்கு மில்க் ஷேக் போட்டு கொடுக்க மாட்டேன். நான் பாட்டு ரோசத்தில் இதை கொடுத்துட்டு எனக்கு மில்க் ஷேக் கிடைக்கலனா குடு அப்படி சொல்லிட்டு அந்த டம்ளரை வாங்கிட்டு போய் வச்சுருப்பீங்க. உங்கள் பசங்க எல்லாம் ரொம்ப பொறுப்பாக அதெல்லாம் குடிச்சிட்டு டம்ளரை கொண்டு போய் ரொம்ப நல்ல பசங்களாம் சிங்குக்குள்ளே போடுறாங்க. நீங்கள் டே பார்த்துட்டு இத்தனை வருஷம் ஐயோ உனக்கு தான் இந்த பழக்கம் வரல. அவனுங்களுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டே பார்த்துட்டு அத்தை என்னமோ உண்மைதாண்டி ஏன்னு தெரியல இப்படி பர்ஃபெக்டாக பண்ணி என்னை திட்டு வாங்க வைக்கிறாங்க. இப்படி பண்ணாதீங்கடான்னு சொன்னால் அப்பா அம்மா திட்டுன்னு என்னவே சொல்கிறாங்க.
நீங்கள் டேப் பார்த்துட்டு அட்ட பாவி இப்படி வேறு நீ சொல்லி தெரியா நீ சைலண்ட் அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் இருக்கிறாங்க நான் பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு மண்டையில அடிக்கிறீங்க அம்மா நல்லா போடு ஜேகே தான் சொல்லியிருப்பா நீங்கள் ஜேகே சொன்னதை கிட்ட இன்னொரு அடி வைக்கிறீங்க ஜிமின் பார்த்துட்டு அம்மா அப்பா பாவம்மா அப்படின்றா நீங்கள் பார்த்துட்டு அப்போ ஒருத்தன்னா நான் உன்னை பாவம் பாவம்னு சொல்கிறோம் அவனாச்சும் சொல்கிறானே அடிக்காத அந்த ஜேகே பாரு என்ன தூக்கி அப்படியே ஒரு ஸ்னாப் போடுறனாலே பாரு அவனை அவனை பேர் நான் அப்படின்னு சொல்லிருக்கேன் அப்படியே போய் ஜேகே தூக்கிட்டேன் அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு அப்படி கத்துறான் ஜேகே நீங்கள் ஏட்டே விடுடான்னு சொல்லிட்டு அவனை இறக்கி விட்டீங்க ஜேகே வந்து அவனை டைட்டாக பிடிச்சிட்டான் அப்பா பிச்சு வாடி பண்ணி அப்போ ஆடி சொல்லிட்டு குடுக்குடுன்னு அவன் ஓடுறான் பின்னாடிட்டே துரத்திட்டு இருக்கான் ஜேகே ஓடினதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் அப்படி ஜேகே கூட ஓட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரையும் சேர்த்து துரத்திட்டு இருக்கான் இதுதான் நல்ல சமயம் போய் வேமா சமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க பாப்பா 2 பேர் தூங்குறாங்க சத்தம் போடாமல் துரத்துங்க ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சத்தப்படாமல் பொறுமையா அப்பா உஷ் ஓகே உஷ் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சத்தம் போடாமல் துரத்துறான் அவங்களும் சத்தம் போடாமல் ஓடிட்டு இருக்காங்க சண்டே வந்தாலே இப்படி தான் அந்த வீட்டில் ஒரே மார்னிங்கே ஃபன்னாக தான் இருக்கும் ஆனால் ஜாலியாக இருக்கும் எல்லோரும் கேட்குறாங்க எப்படி 6 பிள்ளையை பெற்றிருக்க எப்படி வளர்ப்பேன்னு அப்படிலாம் கிடையாது ஜாலியாக இருக்கும் நிறைய மூமெண்ட்ஸ் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே காயெல்லாம் கட் பண்ணிட்டுருக்கீங்க எல்லாம் ஓடி முடிச்சு மூச்சு வாங்கிட்டுருக்கு எல்லாருக்கும் தண்ணியெல்லாம் போய் கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோச்சு தண்ணி கொடுங்கடா எனக்கு மூச்சு வாங்குதுடா அப்பா இது அப்படி சொல்லிட்டு வேகமாக 4 பேர் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு வச்சுட்ருக்காங்க பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்றையாச்சும் ஃபுல்லாக கொடுறா ஒருத்தர் மட்டும் குடிச்சா அந்த மனசு வரப்படுமா மொத்தமாக குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தண்ணியும் குடிச்சிட்ருக்கான் நீங்கள் என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க எல்லோரும் உங்ககிட்ட வந்துட்டு அம்மா எனக்கு என்ன சாப்பாடு நீங்களும் நான் இது தான் செய்கிறேன்னு சொன்னேன் ஜாலி 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 எடுத்துட்டு 4 கொதிக்குது நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டு ஓகே எல்லோரும் போய் சைலண்ட் உட்காந்து டிவி பார்ப்பீங்களா அம்மா குக் பண்ணிட்டு வந்து கூப்பிடுவேண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க நீங்களும் சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிப்பீங்க எல்லாம் ரொம்ப சமத்தாக சாப்பிடுது யாருமே அடவெல்லாம் பிடிக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் அவங்க சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப சைலண்ட்டாக சாப்பிடுவானுங்க அந்த சேட்டைங்கிற ஒன்று அதில் மட்டும் கிடையவே கிடையாது அதுதான் உங்களுக்கு உண்மையை சொன்னால் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே ஏன்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் அமைதியாக சாப்பிட்ருப்பானுங்க உங்களுக்கு அதனாலே அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு அதுவும் குளிக்க வச்சிட்டாலும் சமத்தாக குளிச்சிருவாங்களா இது 2 தான் எல்லா குழந்தையும் சேட்டை செய்யும் அதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க பர்ஃபெக்டாக பண்ணுறதால உங்களுக்கு அதனால் அது பெரிய விஷயமா தெரியாது ஓகே வளர்த்துடலாம் என்ன கொஞ்சம் சேட்டை தான் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டீங்க ஏன்னா பயங்கர சேட்டை சமாளிக்கிறனால உங்களுக்கு இது பெரிய விஷயமா தோணுனதே கிடையாது ஸோ ஜாலியாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க ஜிமின் உங்களை பார்த்துட்டா அம்மா என்னடா அப்படி சொல்லி ஜிம்னை பார்க்குறீங்க அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கே நீங்கள் ஒன்று பார்த்துட்டு இப்போ தானடா சாப்பிட்டேன் அவன் எழுந்திரிச்சிட்டு அவன் ஷர்ட்டை தூக்குறான் நீங்கள் என்னன்னு சொல்லி பார்க்குறீங்க இது வந்து சாப்பாடு வயிறு இது வந்து ஸ்நாக்ஸ் வயிறுமா சாப்பாடு வயிறு ரொம்ப இங்கே பாரு ஸ்நாக்ஸ் வயிறு வத்தி போச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் மூச்சை இழுத்துட்டான் அவன் வயிறு அப்படியே உள்ளே போயிடுச்சு நீங்கள் சிரிச்சிட்டு ஜிமன் என்ன பண்ணுற அப்படின்ட்டுருக்கேன் அம்மா சாப்பாடு வயிறு தீர்ந்துச்சுல ஆனால் ஸ்நாக்ஸ் வயிறு சும்மா தானே கொஞ்சம் கொடுமா நீங்கள் அவனை பார்த்துட்டு அடே பாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஸ்நாக்ஸ்லாம் இப்போ கிடையாது அம்மா அப்படி சொல்கிற ஆரம் பார்த்துட்டு அம்மா எனக்கும் ஸ்நாக்ஸ்மா ஷுகாங்களை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்குங்களை பார்த்துட்டு எனக்கும் வேணும் 2 வேணும் என்ன வேணும் 2 ஸ்நாக்ஸ் வேணும் பாரு எனக்கு ரொம்ப வயிறு வத்தி போச்சு 2 ஸ்நாக்ஸ் வயிறு இருக்குது நீங்கள் அவனுங்களெல்லாம் பார்த்துட்டு ஷோன்னு சொல்லிட்டு டே பார்க்குறீங்க டேவன்ட்டி எனக்கும் வேணும்டி மணி 11:30 ஆயிடுச்சுல ப்ளீஸ் கொஞ்சமாக செஞ்சு கொடு எனக்கு டயர்டாக இருக்குடா ப்ளீஸ் டி இப்போ போய் கடையில் வாங்கிட்டு வரேன் அமௌண்ட் எடுத்துறேன் உங்களை பார்த்துட்டு வாயன் அப்படின்றான் என்ன அப்படின்னு சொல்லி அவனை பார்க்குறீங்க நீ என்ன சொன்ன என்ன ஸ்நாக்ஸ் வேணாலும் நம்மளே செஞ்சுக்கலாம்னு சொன்னீல இப்போ என்ன போய் கடையில் வாங்கிட்டு வா சொல்கிற செஞ்சு கொடு நீங்கள் என்னை பார்த்துட்டு அப்போ ஆரமும் ஷுகாவும் மட்டும்தான் இருந்தாங்க இப்போ ஜேகேவும் ஜிம்முன்னு இருக்காங்க நீயும் நானும் இருக்கேன் 4 பேர் இருந்தேன்டா ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிட்ற ஆள் 6 பேர் அப்போட அனுப்பி வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டுருங்க எது கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாண்டி நீ ஏன் செஞ்சு கொடுறீ நீங்கள் அவனை பார்த்துட்டு என்னால் முடியாது அப்படின்றீங்க ஜேகே உங்களை பார்த்துட்டா அம்மா எனக்கு கேக்கு வேணுமா அப்படின்றான் பாருங்க கேட்குறான் கேக்கெல்லாம் போயிட்டு எப்போடா எனக்குலாம் அதாவது சொல்லி டயர்டாக இருக்குது இப்போது கேக்கு போய் அவனுக்கு கடையில் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு கேளு அம்மா எனக்கு குக்கீஸ் நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு குக்கீஸ் அடித்தாங்கோ அப்படி சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம்பங்களை பார்த்துட்டா அம்மா எனக்கும் குக்கீஸ் தான் வேணும் ஷுகா உங்களை பார்த்துட்டு ஆனால் எனக்கு மோச்சி வேணுமே நீங்கள் அவனை பார்த்துட்டு மோச்சி வேணுமா டக்குன்னு ஜிம்மின் வந்து இருந்துச்சுன்ட்டு நானா மோச்சி உனக்கு நான் வேணுமா ஷிகா சிரிச்சிட்டே வந்து ஜிம்மினை ஹக் பண்ணிட்டு நீ மோச்சி அன்னைக்கு நீ வேணும்
ஆனால் இப்போ எனக்கு சாப்பிட்ற மூச்சு வேணும். நீங்கள் அவனுக்கு 2 பேரும் பண்ணுறதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. டேக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. பாத்தியா அவனுக்கு இப்போ சாப்பிட்ற மூச்சு வேணுமா, ஆனால் அவன் தம்பி மூச்சு வேணுமா. இது அவனு சடவை சுகாவை கூப்பிட்டு கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லாம் அப்பா எனக்கு ஒன்றுக்குன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கணத்தை காட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு செய்யலாண்டி நம்மளே. எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிப்பார். குக்கீஸ் கேட்குறானுங்க, செஞ்சுதான் ஆகணும். கேக் செஞ்சு தரலன்னா அவ்வளோதான், ஜேகே வீட்டை தலைகீழாக மாற்றிடுவான். ஸோ நமக்கு கண்டிப்பாக கேக் வேணும், குக்கீஸும் செஞ்சு தான் ஆகணும். அப்போ என்ன தான் பண்ண சொல்கிறேன், அவன் வேறு மூச்சு கேட்குறான். அவன் மூச்சு செஞ்சு தரலன்னா அவ்வளோதான், மூஞ்சி ஒரு மாறு வச்சுப்பான். அப்போ நானுன்ட்டே இருப்பான். அதனால அதுவும் செஞ்சாகணும். எவ்வளோ செய்யுது, இப்போ போய் கடையில் வாங்கிட்டுப்பான். செய்யலாண்டி கம்மனி இருட்டே, செய்யலாண்டி தங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் டேவை பார்க்குறீங்க, ஆரம்பம் சுகாலாம் எல்லாருமே வந்துட்டாங்க. அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா. ஜேக்கி பார்த்துட்டு நானும் சுகா வந்துட்டு அம்மா நானும் செய்வேன் அப்படின்ற. ஜிமின் வந்துட்டு அம்மா நானும் செய்வேன், பாப்பாவும் செய்யும் சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டு ஷோ கடையில் வாங்கிக்கலாம்டா, நம்ம செய்யலாமா, ஜாலியாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லா பொருளும் எடுத்துறீங்க. வந்துட்டு நான் கேக்கும் செய்கிறேன், மோச்சியும் நான் செய்கிறேன்ட்டான். அம்மாவும் மட்டும் நீ பிணைஞ்சு கொடுத்துரு, மோச்சி நான் செஞ்சு கொடுத்துட்றேன்ட்டான். நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க. குக்கீஸ் வந்துட்டு ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. டேவை வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். உங்களை பார்த்துட்டு குக்கீஸ் செய்ய முடிஞ்சால் செய்யலை, பாப்பா அழுறாங்க அப்படின்னா நீ வச்சுட்டு போயிடுடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, குழந்தைங்க எல்லாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் போய்ட்டு டேவா பண்ணிட்டு ஏண்டோ இவ்வளோ பாசமாக இருக்கேன், நாளுக்கு நாள் அவனுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்கேன். உங்களை பார்த்துட்டு நானும் தான் நாளுக்கு நாள் அவனுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்கேன். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், நான் என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றி வைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நாளுக்கு நாள் நானும் உனக்கு அடிக்ட் ஆகிட்டே தானே இருப்பேன். சரி பசங்களாம் இருக்காங்க, பை, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அம்மா நான் குக்கி செய்ய ஹெல்ப் பண்ணவா, நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க, ஆரம்பம் பண்ணுறியா அப்படி சொல்கிறா. சுகா பார்த்துட்டு நானும் பண்ணுறேன் அப்படின்றா. ஜேக்கி வந்துட்டு அம்மா நானே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. சரி வாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கவுண்டர் டாப்பில் எல்லாமே செஞ்சிட்ருக்கான். நீங்கள் குழந்தைங்க கூட வந்து கீழே உட்காந்துட்டீங்க. உங்களை பார்த்து சிரிச்சிட்டே வந்துட்டு சரி உட்காந்துக்கோ அப்படின்றா. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு மாவு எடுத்து நீங்கள் பிணைஞ்சிட்ருக்கீங்க. அம்மா நானும்மா அப்படி சொல்லிட்டு ஜேக்கி வந்துட்டே இருக்கான். ஜேக்கி இருடா, மாவு மட்டும் அம்மா பிணைஞ்சிக்கிறேன், இருடா தங்கன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க வச்சுட்டு ஒரு வழியாக பிணைஞ்சு முடிச்சிட்டிங்க. பிணைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம்பிட்டு சுகாட்டி கட்டர் கொடுக்குறீங்க. இப்போ அம்மா வந்து இதை ரவுண்டாக உருட்டி வைப்பேன், நீங்கள் அந்த கட்டரை வச்சு அம்மிக்கு கட் பண்ணிட்டு அப்புறம் சாக்கோ சிப்ஸ் போடணும், ஓகேவா? ஓகே அடிச்சுட்டு 2 பேரும் ஓகே சொல்கிறாங்க. ஜேக்கும் ஜிமின் உங்களை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் ரொம்ப சைலண்ட்டாக போய் உட்காந்து பாப்பா பார்த்துப்பீங்களா. பாப்பாவா, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் ஜேக்கி பார்த்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணுற, போய் பாப்பா பார்த்துக்கோ. அம்மா நான் மாவு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுக்கலாம். இங்கே பாரு, நீ தானே பாப்பா வேணும்னு கேட்டு பயங்கரமாக அடம் பிடிச்சி அழுத, போய் பாப்பா பார்த்துக்கோ. நான் பாப்பா கேட்கல, பாப்பா வேணாம், இப்போ மாவு தான் வேணும், மாவு கொடு. நீங்கள் அதை பார்த்துட்டு பாப்பா வேணுமா, பிச்சிருவேன், பாப்பா வேணும்னு பயங்கரமாக அழுதுபிட்டு இப்போ பாரு போங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கை வெளியே தட்டிங்க. ஜேக்கி அம்மான்றான். நீங்கள் அவனை பிடிச்சி வெளியே தள்ளிட்டீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு நான் பாப்பா கேட்கல, நான் மாவு பண்ணிவா. நீங்கள் அவனை பார்த்துட்டு நீ பாப்பா தான் கேட்கல, தம்பி கேட்டேல. அம்மா ஆனால் அங்கே பாப்பா தானே, போய் ஜேக்கி தம்பியை பார்த்துக்கோ. அம்மா அப்படின்றான். ஜிமின் பொறுப்பான பையன்ல, 2 பேரும் எவ்வளோ பொறுப்பான பசங்க, 2 பேரும் பார்த்துக்கணும்ல, போங்க பாப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே தள்ளிட்டீங்க. 2 வந்துட்டு அம்மா அப்படிங்குது. தங்கலை பார்த்துக்கோங்கடி. சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேர் அங்கே உட்காந்துட்டாங்க. ஆரம்பம் சுகா வந்துட்டு இந்த மாவெல்லாம் அதை கரெக்டாக அதை போட்டு கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு தொங்கம் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செய்யுது அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ரொம்ப சின்சியராக செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் டக்குனு அங்கே இருக்க மாவு எடுத்துகிட்டு ஆரமோட கணத்தில் சுகாவோட கணத்துல ஒட்டி விட்டீங்க. 2 பேரும் பார்த்துட்டு அம்மா ஆடிட்டாங்க. வச்சு க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பார்த்து சிரிக்கிறீங்க. 2 பேரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு டக்குன்னு உங்கள் ஃபோன் எடுத்து 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ணி வச்சுருக்க 2 பேர்த்தையும் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வியோட கணத்தில் அப்போறீங்க. சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறான். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. டக்குன்னு வந்துட்டு ஆரம்பிச்சுக்கோம் வந்து உங்கள் கணத்தில் ஒட்டி விட்றாங்க. அங்கே 2 பேரும் க்யூட்டாக உங்களை வெளியில் நின்று பார்த்துட்ருக்காங்க. இல்லைவாங்க அப்படின்னு அவனுங்க 2 பேரும் வராங்க. அவங்க 2 பேரும் ஃபேஸில் நீங்கள் மாவு எப்போட அவனுங்க உங்கள் மேலே அப்பன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாலியாக மாவை போய் விளையாண்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான். ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் 2 பேரும் பாப்பா பார்த்துக்க போயிருப்பாங்க. நீங்களாம் சேர்ந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அங்கே பார்த்தா வந்துட்டு பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாரு பாப்பா அழுறா, நான் போகிறேன்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு கரெக்டாக வர போகிறாங்க. சரி சரி நீ அதை பாரு நான் இந்த வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓவனில் வைக்க போகிறீங்க. திடீர்னு பார்த்தா பாப்பா பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டா. டே உங்களை பார்த்துட்டு அதை கீழேயாச்சும் வைடி நான் வைக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு நான் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு ஆன் பண்ணி இதை டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணிட்டுருக்கீங்க. அதுங்காட்டி பார்த்தா பாப்பாவோட அழுகை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்ட் கிட்ட வர மாதிரி இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னடா சவுண்ட் கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சின்னு பார்த்தா நீங்கள் 2 பேரும் பாப்பாவை ஃபஸ்ட்டு தூக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. போட்டுக்கிட்டு 2 பாப்பாவை தூக்கிடுச்சிங்க. தூக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அங்கே ஃபுல்லாகவே தலைவணி வச்சுருக்கீங்க. தலைவணி எப்படி தாண்டி வருதுன்னு தெரில. அம்மா இதை எடு நான் தாண்டுறேன். நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஜிகே எதுக்கு பாப்பாவை தூக்குனேன். ஜிமின் வந்து இப்போ தான் ஒரு அளவுக்கு கஷ்டப்பட்டு தூக்கி இருப்பான். ஜிகே உங்களை பார்த்துட்டு தூக்கக்கூடாதா, ஷோ பாப்பா தூக்கக்கூடாது, அவன் கையில் ஜின்ஷி தான் இருக்கும், அப்படியே பொத்துன்னு கீழே போட்டுட்டான். அவன் ஜின்ஷி அப்படியே வந்து அங்கே வந்து தலைவணியில் கீழே விழுந்துட்டான். நீங்கள் பார்த்துட்டு ஜேகே அப்படின்ட்டு ஜேக்கு உங்களை பார்த்துட்டு அம்மா அப்படின்றா நீங்கள் பல்ல கடிச்சிட்டு கத்திருப்பீங்க. கடைக்கடன் டே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை டக்குன்னு அவன் பண்ணிட்டு இருந்தா ஆஃப் பண்ணிட்டு வந்திருப்பான். ஆரம்பிச்சுக்கா வந்துச்சுன்னு பார்க்குறாங்க. ஜின்ஷி அப்படியே கீழே போட்டுட்டு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷியை தூக்குறீங்க. ஜிகோஷியை வந்து ஜிமின் வந்து கீழே போடல, பட் கீழே போட்டுருவோங்கிற பயத்தில் அவன் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிருப்பான். அவளும் பயங்கரமாக கத்தியால் ஆரம்பிச்சிட்டா. டே வந்துட்டு ஜெகோஷி தங்க ஒன்றுடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜெகோஷியை கையில் வாங்கிட்டான். கையில் வாங்கினோன்னு ஜிமின் கண்ணிலையும் தண்ணி கலங்கிடுச்சு. 2 தேம்பி ஆடுது. நீங்கள் 2 பேரும் குழந்தைங்க 2 பேரும் தூக்கிட்டு உள்ளே போயிட்டீங்க. வீங்களை பார்த்துட்டு 2 பேர்த்தையும் நீ பார்த்துக்கோ, அவனுக்கு 2 பேர் அழறாங்க நான் போகிறேன். ஜிக்கி பயந்துட்டான். இப்போ ஜிக்கி சமாதானப்படுத்துறா. பாப்பா பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வேமா டேவும் வெளியே வந்திருப்பான். 2 பேரும் அப்படியே கண்ணில் தண்ணி வர நின்றுருக்காங்க. 6 மணிட்டு ஒன்றும் இல்லை ஜிக்கி, ஜிமின் ஒன்றும் இல்லை அப்படின்றான். சுகாவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அண்ணனை தெரியாமல் போட்டுட்டு சாரி அப்படி சொல்லிட்டு ஜிக்கு தேம்பி அழுறான். 2 பேரும் ஜிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு நான் பாப்பாவை பிடிச்சிட்டேன், பாப்பா அழுது பாப்பாவுக்கு வலிச்சிச்சு போகல அப்படி சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கிறான். டே வந்துட்டு சரி ஒன்றும் இல்லடா தங்கம் அப்படி சொல்லிட்டு 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ணுறான். 2 அழுந்துகிட்டே இருக்கு. ஒரு வழியே சமாதானம் பண்ணி நிற்க வச்சிட்டான். பட் 2 பேரும் அப்படியே கையை கட்டிட்டு தலையை குடிஞ்சிட்டு சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஏன்டா அப்படி நிற்கிறீங்க. ஒன்றும் இல்லை, அம்மா வந்து திட்டும், அம்மா அடிக்க போகுது தெரியும். உங்கள் அம்மா என்னைக்கிடா உங்களை அடிச்சிருக்கா, அடிக்க மாட்டாடா. எல்லாம் தப்பு பண்ண அம்மா அடி வெளுத்து அப்படி சொல்லுது. வர இன்னைக்கு அடி வெளுக்க போச்சு ஜிமின், நீ நிறையா அடி வாங்க போகிற, நீ பாப்பாவும் நசுக்கிட்டே இல்லை. ஜிமின் அதை கேட்டுன்னு பயங்கரமான ஒரு ஆட்டையே பார்த்துட்டு ஜிக்கி என்ன சொல்கிற ஜேக்கி சொல்லிட்டு வந்து ஜிமினை பார்த்துட்டு இருக்கா. ஜிமின்ட்டு அப்பாடி சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுகுறான். டேக்கையோ கம்முன்னு இருடா ஜேகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வெளியே வந்து பார்த்துட்டு என்னடா பண்ணுறீங்க. அம்மா மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேக்கில் போகிறாங்க. சரி அம்மாட்ட வாங்க. நான் பாப்பேன் தெரியாமல் கீழே போட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிக்கி சொல்கிறேன். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு சரி பரவாயில்ல விட அப்படின்றீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு நான் தெரியாமல் நசிக்கிட்டேன், அடிக்காத அப்படி சொல்கிறேன். அவன் அழுறான். நீங்கள் தங்கப்பா ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் அம்மா பாரடி தங்கம், அம்மா போய் ஒன்று அடிப்பானா சொல்லுங்களா அப்படி சொல்லிட்டு 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ணிட்டீங்க. 2 அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுச்சு. சரி பாப்பா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா போய் இப்போ ஒரு 10 நிமிஷம் பாப்பா கூட இருந்துட்டு வருவா. இப்போ அப்பா கூட அண்ணன் கூட இருக்கீங்களா. சரி 2 பேத்துக்கும் மூஞ்சி செவந்து போச்சு. ஏண்டா இப்படி அழுறீங்க. ஒன்றும் இல்லை சரி விடு. எங்கள் பாரஜிக்கு 2 பேரும் பாப்பா தூக்கி கீழே போடக்கூடாது சரியா. தூக்குனாலும் பொறுமையாக தூக்கணும் சரியா. சரி இங்கே பாரஜிம்னா நீ இதெல்லாம் ஒன்றுமே பண்ணல சரியா. பாப்பா பிடிச்சிருந்தா அவ்வளோ தாண்டி தங்கம். அம்மா ஜிமின் ரொம்ப கெட்ட பையம்மா, பாப்பாவும் நசுக்கி பிடிச்சிட்டான். பாப்பா பாவம் பயங்கரமாக அழுதா. நீங்கள் அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிமின்ட்டு அம்மா நீ கெட்ட பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுறானிக்கு. யோ ஜிக்கி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நானும் கெட்ட பையன் இல்லை அம்மா சத்தியம்மா அம்மா அப்படின்ட்டா. ஐயோ தங்க அம்மாவுக்கு தெரியும்டான்னு சொல்லிட்டு ஜிக்கி ஒழுங்கா போடாங்கட்டு மாலை மண்டையும் பாரு இவனை அள வச்சு வேடிக்கை பக்கத்தில் அப்படி ஒரு ஆனந்த் இந்த குட்டி சாத்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிட்டிங்க. டே சிரிச்சிட்டே வந்து எல்லாத்தையும் கிச்சனுக்கு விட்டு போயிருப்பான். டே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ குழந்தைங்களாம் வந்து கீழே உட்காந்துருக்காங்க. ஆரம்பிச்சுக்கா வந்து அதை கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேக்கு ஜிமின்னு உட்காந்துட்டேன். அண்ணா என்னடா அப்படி சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வந்து 2 பேர் நீ வந்து பார்க்குறாங்க. நான் எனக்கு கொஞ்சமாக கொடுக்குறியா ப்ளீஸ்ண்ணா அப்படி சொல்லிட்டு ஜேக்கு கேட்டால் கேட்குறான். ஜிமின் வந்துட்டு சிகா அண்ணா கொஞ்சமாக கொடுண்ணா ப்ளீஸ்ண்ணா, மாவு கொஞ்சமாக கொண்டு நானும் செய்கிறேன். ஆனால் அம்மா இதை செய்யக்கூடாது சொன்னாங்களே
சுகா தான் சொல்லியிருப்பான். ஜிமின் பார்த்துட்டான், அண்ணா அடிச்சுட்டு அழகாக ஃபேஸ் வச்சுக்கலாம். சரி நீ இப்போ ஒரு கிண்ணி எடுத்துகிட்டு வா, அண்ணானு கொஞ்சம் மாவு போட்டு கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே அடிச்சுட்டு ஜிமின் வந்து குடுகுடுன்னு நினச்சி போகிறான். ஜேகே வந்து ஆரம் ஃபேஸே பார்த்துட்ருக்கா. ஆரம்பிட்டு சரி போய் நீ எடுத்து வா. சரி எடுத்துகிட்டு 2 பேரும் குடுகுடுன்னு கிச்சன் வராங்க. அப்பா அடி சொல்லி 2 பேரும் கூப்பிட்றாங்க. ஒரு நிமிஷம் டே விழுக்குன்னு பயந்துட்டான். என்னடா கிண்ணி வேணும், ஒரு நிமிஷம் அப்பா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த சைடு கிண்ணி எடுக்க திரும்பி இருப்பான். கரெக்டாக நீங்கள் டே இங்கே வாடா பாப்பா எடுப்பா அழுறாங்க வாடா அப்படின்னோடனே டே வந்து ஓகே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் இல்லைங்க அப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே வந்துட்டு சரி கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜின்சியை வாங்கி சமாதானப்படுத்திட்டு இருப்பான். ஜெகஷிக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜின்சி வந்துட்டு அம்மாச்சா சரிட்டு தங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சமாதானம் பண்ணிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு நான் நெடுக்குமா ஜெகி பார்த்துட்டு எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சேர் எடுத்து போட்டு ஜிமின் வந்து போட்டிக்கிட்டு கிண்ணி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து குதிச்சுட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஜெக்கு பிடிச்சிட்டு கிண்ணி கொடா நான் கிண்ணி கூட்டு நானும் கிண்ணி நான் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவன் தள்ளிட்டு வர பார்க்குறான். ஜேக்கே வந்துட்டு கிண்ணி கொடுன்னு சொல்லி பிடுங்குறான். ஜிமின் வந்து நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் வந்துட்டு ஏன்ட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக சரி நீங்கள் எட்டு நானே வெயிட் பண்ணுறேன் கிண்ணி பிடுங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கேவும் கொஞ்சம் கடுப்பாக வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறான். அவனுக்கு ஹைட்டு பத்தல, தெம்பி ஓரளவுக்கு ஏறி அந்த செல்ஃபுக்கே ஏறிட்டான். செல்ஃபில் ஏறிட்டு பார்த்தா கிண்ணி இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. அச்சோ இது வேற நவுத்து அப்படி சொல்லி ஜிமின் கீழே சொல்கிறான். சாரி அப்படி சொல்லிட்டு ஜேக்கே அதை நவுத்துறான். அது கொதம்னு இந்த கீழே விழுந்துச்சு. அச்சோ அப்படி ஜிமினை பார்க்க ஜிமின் பவாலி விடு அடு சரி அப்படி சொல்லிட்டு திருப்பி எடுக்கிறான். இன்னொன்று கீழே விழுந்துச்சு. அச்சோ கடுப்பாக இருக்கு அப்படி சொல்லிட்டு இன்னொன்று உதைக்கிறான். கீழே விழுந்துச்சு. ஐயோ அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறேன். ஜிமின் ஐயோ அப்படி சொல்லிட்டு ஜிமின் தலையிலே அடிச்சுக்கிறான். ஜேக்கே வந்து எதையாவது எடுக்கணும்னு சொல்லி எதையாவது கீழே தட்டிகிட்டே இருக்கான். ஓரளவுக்கு நிறைய பொருளை கீழே தட்டிட்டான். ஜிமின் பார்த்துட்டு ஐயோ நம்ம அடிக்க முடியும் இங்கே வா இது கிண்ணி எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு அந்த கிண்ணியை எடுத்துட்டுப்பான். இறங்கி பார்த்தா 2 பேர் கிண்ணியும் ஒரே மாதிரி இல்லை. ஜேகே ஜிமின்ட்டு இருக்க கிண்ணியை பிடுங்கண்ணா கொஞ்சம் எனக்கு அதான் வேணும் அது வேணும் போது நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இழுக்கிறான். ஜேகே வந்துட்டு எனக்கு அதான் வேணும்டா. 2 பேத்துக்கு சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜேகே வந்து பிடிங்கிட்டே இருக்கும். ஜிமின் அவன் கிண்ணியை வச்சுட்டு டம்முன்னு ஜேகே மண்டையில் ஒரு அடி வச்சிருப்பான். ஜேகேக்கு அவ்வளோ செம்ம கோவம் வந்துருச்சு. ஜிமின் முடியை பிடிச்சி இழுத்துட்டு அந்த கிண்ணியை பிடிச்சி இழுக்கிறான். கூட்டம் அடிச்சாரேன்னு சொல்லிட்டு விட்றான்னு 2 பேரும் இழுத்துட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு பயங்கரமாக கேட்டால் ஆரம்பிச்சுக்கா வந்துட்டு என்ன பண்ணீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே முட்டையெல்லாம் உடஞ்சி கிடக்கு, நிறைய பொருள் கீழே கிடக்கு. என்னடா பண்ணுறீங்க விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் 4 ஒரு சைடு இழுக்கிறாங்க. ஜேகே ஜிமின் கையில் கிண்ணியை பிடிங்கி டம்முன்னு ஜிமின் மண்டையில் அடிச்சிட்டான். அவ்வளோதான் 2 பேரும் அழுதுட்டு முடியை பிடிச்சி இழுத்துட்டு திருப்பி கிண்ணியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பிடிச்சி இழுக்கு. இந்த சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. என்ன சவுண்டு இது? அப்போதான் கிச்சனில் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. ஐயோ என்ன சவுண்டே இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக வெளியே வந்து பார்த்தா அவனுங்க 2 பேரும் முடியை பிடிச்சி இழுத்து கிண்ணியை பிடிச்சி இழுத்து சண்டை கட்டிட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் அவனுங்க 2 பேரும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஷோ ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா ஜேகே வந்து கரெக்டாக மண்டையில் ஜிமின் மண்டையில் அடிக்கும் போது நீங்கள் வந்திருப்பீங்க. ஜேகே அறிவு இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வெடுக்குன்னு இழுத்துட்டீங்க. அவன் அப்படியே ஜிமின் முடியை பிடிச்சி பிச்சிருப்பான். அதே மாதிரி ஜிமின் ஜேகே முடியை பிடிச்சி பிச்சிட்டான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பயங்கரமாக உங்களை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஜேகேவா அழுகுறான். டே வந்துட்டு ஆளுக்கு ஒரு சைடு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பிள்ளையை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுட்டான். ஆரம் வந்துட்டு இப்போ டே சைடு நிற்கிறான். அவன் கூட தான் ஜிமின் நிற்கிறான். அவங்க கூட ஜேகேவும் சுகா நின்றுருக்காங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அறிவு இருக்கா இல்லையா இதுக்கு இப்போ ஜிமினை தலையில் அடிச்சனே அவனை தான் அடிச்சான் நீ கேட்கவே இல்லை நீ தான் இப்போ அவனை அடிச்சு நான் தான் பார்த்தனேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படி பல்ல கடிச்சிட்டு அவங்கள்ட்ட கத்துறான். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. டே வந்து ஏன் இப்படி கத்துறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் இட்ஸ் ஃபைனல் பார்ட். ஸோ மற்ற பார்ட் பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துட்டு இதை பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 7 மாதம் கழித்து போட்டிருக்கேன். எங்கப்பா எவ்வளோ நாள் ரெகுலராக பார்க்கலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ மன்னிச்சு. அப்புறம் ஜிமினோட 1 ஷாட் வரலையான்னு கேட்குறீங்க. ஸோ இதோட ஃபைனல் பார்ட் வந்ததுக்கப்புறம் அது வரும். அதாவது இது கொஞ்சம் ஷார்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அது இல்லாமல் ஷார்ட் டைம் இருந்தனால இதை எடுத்தேன். இல்லைனா ஜிமினோட 1 ஷாட் தான் கையில் எடுத்துருப்பேன். அது 1 ஹவர் அப்படிங்கிறனால கையில் எடுக்கிறதால இதை எடுத்துட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ.